சொல்லி அந்த பிச்சைக்காரன் கேட்ட மாத்திரத்திலே இயேசு அவன் மீது மனதுருங்கி நீ பார்வை அடைவையாக சொல்லி இயேசு சொன்னார். உடனே பிறவி குருடனா இருக்கிற அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே வார்த்தை நிமித்தமாக அவன் பார்வை அற்ற இருந்த மனுஷன் பார்வை தெளிவாக தெரியப்பட்டது. அவன் உலகத்தை கண்டான். உலகத்தை பார்த்து மிகுந்த ஆச்சரியப்பட்டான். ஓ, உலகத்துல இவ்வளவு வெளிச்சமா இருக்கிறது, இவ்வளவு செடி மரங்கள் இருக்குது, இவ்வளவு எல்லாமே இருக்கு சொல்லி மிகுந்த சந்தோஷப்பட்டான். ஆனால் பட்ட மனுஷன் ஒரு நாட்கள் நினைச்சான், நாம் ரெண்டு கண்ணு தெரியாம இருக்கும் போதே உலகத்துல பாவங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், கட்ட மனுஷன், நல்ல மனுஷன் இவ்வளவு நம்ம என்ன பண்றோம் தெரியாம இருந்தோம். என்னைக்கு கண்ணு தெரிஞ்சதோ நம்ம வாழ்க்கை இவெல்லாம் பார்க்கணும் சூழ்நிலை ஆகி போச்சு. வருத்தப்பட்டானா? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறு தருவேன் சொல்லி அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட வியாதி இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ வாழ தகுதி அற்றவன் நினைக்கலாம். அப்படி அல்ல. உன் வாழ்க்கையை மாற்ற இயேசு இருக்கிறார். உன் சூழ்நிலை மாற்ற இயேசு இருக்கிறார். உனக்கு வியாதி சுகம் கொடுக்க இயேசு இருக்கிறார். உன் வறுமை மாற்ற இயேசு இருக்கிறார். உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாற்ற இயேசு இருக்கிறார். எப்படி அப்படி வியாதிகள் இருந்தாலும் சரி, வியாதிகள் சுகமாக்க இயேசுவை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்புங்க. இயேசு